ஹாய் மிஸ்டிக் சோல், வெல்கம் டு மிஸ்டிக் இன்ஃபினிட்டி. டுடே என்ன டாபிக் அப்படின்னா, உங்களோட லவ்டு ஒன் உங்களை பீரியாரிட்டியாக வச்சுருக்குறாங்களா, அதை கிளாரிஃபை பண்ணலாம். உங்கள் பர்சன் நேம் 3 டைம் சொல்லுங்கள், அவங்கள விசுவலைஸ் பண்ணிக்கோங்க, மைண்டை காமாக வச்சுட்டு ரீடிங்கை கவனிங்க. இது ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ரெசனைட் ஆகும். எல்லாருக்கும் எல்லாமே ரெசனைட் ஆகணும் அப்படின்றது எதுவும் இல்லை. எது ரெசனைட் ஆகுதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இன்டெப்த்தாக ரிலேஷன்ஷிப் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் வாங்க. இது வந்து நம்ம இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் டிஎம் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கூட நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் சொல்லும்போது உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நான் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட என்னை வந்து ரீச் அவுட் பண்ணலாம், தாராளமாக ரீச் அவுட் பண்ணலாம். நீங்கள் எந்த யோசனையும் பண்ண வேண்டாம், தாராளமாக என்னை ரீச் அவுட் பண்ணுங்கள். இது பெய்டு கன்சல்டேஷன் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் ரீச் அவுட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ அவங்களுடைய பீரியாரிட்டியை பற்றி நம்ம பார்க்கலாம். கார்டு ரிவீல் பண்ணிக்கலாம். ஓவரால் கார்டு எனர்ஜி படி பார்க்கும்போது நமக்கு கிடைச்சிருக்கிற கார்ட்ஸ் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், டெம்பரன்ஸ். ஸோ பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்றது வந்து அந்த பர்சன் வந்து உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்க, அப்சர்வ் பண்ணுறாங்க, அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் ஆனால் ஃபீலிங்ஸை வந்து ஆக்ஷனில் காட்டுறதுல கொஞ்சம் இம்மெச்சூர்டாக இருக்காங்க. ஒரு காசியஸ் எனர்ஜி தெரியுது. டெம்பரன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பேலன்ஸு, ஒரு பேஷன்ஸ், அதே மாதிரி ஒரு மாடரேஷன். ஸோ ஹார்மனியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரஷ் இல்லாமல் ஸ்டெடியாக ஹேண்டில் பண்ணுறதை காட்டுது. ஸோ நீங்கள் அவங்களோட லைஃப்பில் இம்பார்ட்டண்ட் பர்சன் தான். பட் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்றது வந்து அவங்க வந்து அதை வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஓப்பனாக வந்து சொல்ல முடியல. பட் ஆனால் வந்து அவங்க உங்களை லாங் டேர்ம் பேலன்ஸாக மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு கனெக்ஷனாக பார்க்குற மாதிரி தெரியுது. அண்ட் ஃபீலிங்ஸ் இருக்குது, கன்சர்ன் இருக்குது. பட் ஓவர் எக்ஸ்ப்ரெசிவ் இல்லை அப்படின்னா அப்சசிவ் பீரியாரிட்டி எனர்ஜி இங்கே வந்து தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களை வந்து கவனிச்சுட்ருக்காங்க, வேல்யூ பண்ணுறாங்க, அண்ட் காமன் பேலன்ஸ் வேல அப்ரோச் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ், அப்சல்யூட்லி இம்பார்ட்டண்ட் தான். இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.